கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்கள் 22:7. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். தேவனுடைய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இல்லாமல் ராஜ்யங்கள் செழிக்க முடியாது, ராஜாக்களும் சிறப்பாக ஆளுகை செய்ய முடியாது. ஆகவேதான் தேவனுக்கு பயந்த யூதாவின் ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை தேடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்தார்கள். அதன் மூலமாக மேன்மையும் அடைந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகும்படி ஆகாப் ராஜா யோசபாத் ராஜாவை தன்னோடு கூட வரும்படி அழைக்கிறான். அதற்கு யோசபாத்தும் சம்மதம் தெரிவித்தான். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்ததினால் அதை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்று அறிய விரும்பும்போது ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்தான். எல்லாரும் ஒரே விதமாய் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு செல்லலாம் என்று அவர்கள் கூறும் பொழுது யோசபாத், இதையல்லாமல் வேறே தீர்க்கதரிசி இல்லையா என்று கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மற்றும் அவருடைய ஆலோசனையை அறிந்து கொள்வது மிக முக்கியம். கல்வி, வேலை, எதிர்காலம், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது போன்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டு பெற்றுக்கொள்வது அவசியம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று ஆர்வமாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி விரும்புகிறீர்களா? அவருக்கு பயந்து நடக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுங்கள். சுயமாய் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை, தரிசனம், சொப்பனம் மூலமாக உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய ஆலோசனையின்படியே வழி நடத்துகிறவர். எந்த காரியத்திலும் அது தொழில் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் அப்பா, பிள்ளைகளின் திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் ஆண்டவரே சரியான ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஆலோசனையின்படி செய்து வாழ்க்கையில் மேன்மையும் மகிமையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படியே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.